வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது எக் தம் பிரியாணி. ரொம்ப ஈஸியா முட்டை பிரியாணி எப்படி வீட்ல செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். முட்டை பிரியாணி பண்றதுக்கு நான் 1.5 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சிருக்கேங்க. இதை வந்து 2 டைம் நல்லா களைஞ்சிட்டு 20 நிமிஷம் நான் ஊற வச்சிருக்கேன். 20 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வைங்க. அதுக்கு மேல ஊற வச்சிடாதீங்க. அப்புறம் பாஸ்மதி அரிசி உடைஞ்சு போயிருங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி இருக்குங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாங்க. ஒரு இன்ச்சுக்கு பட்டை போட்டுட்டேங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டுங்க தண்ணி. அதுக்கப்புறம் இதில் அரிசி போட்டுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருளை அரைச்சிக்கலாங்க. 2 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 இன்ச்சுக்கு இஞ்சி, 1 இன்ச்சுக்கு பட்டைங்க, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு, ஒரு 4-5 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி மையாட்டம் அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. நல்லா அரைச்சாச்சுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குதுங்க. இப்போ இதில் நம்ம இந்த பிரியாணி அரிசியை போட்டுடலாம். இப்போ அரிசியை போட்டாச்சுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அரிசி கொஞ்சம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி போட்டு கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிருக்குங்க. இப்போ அரிசி ஒரு 3/4 அளவு வெந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுங்க. இந்த வடிகட்டியில் நம்ம வடிச்சு வச்சிடலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்படி கிள்ளுனீங்கன்னா அழகா கிள்ளுப்படுது. எப்பவுமே தம் பிரியாணி பண்றப்ப இந்த பாஸ்மதி அரிசியோட வெந்து இருக்கிற கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி 3/4 அளவு வெந்திருக்கணும். குடிக்கிற தண்ணிக்குள்ள இந்த அரிசியை போட்டோன்னே கரெக்டா டைம் பார்த்து வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் போதும். ஆஃப் பண்ணிருங்க. ஒரு 4 முட்டையை நல்லா வேக வச்சு வச்சிருக்கேங்க. இதை வந்து 3ஆ கட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா வெட்டி வச்சுட்டேங்க. இந்த முட்டையை இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மசாலா பொடி போட்டு வறுத்துக்கலாம். நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள். முட்டை அதிகமாக போட்டிங்கன்னா இந்த பொடியை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எச்சா போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. முட்டையை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த முட்டை ஒரு சைடு வெந்தனிங்க, இன்னொரு சைடு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ முட்டையெல்லாம் வெந்துருச்சுங்க. இது எடுத்து வச்சிடலாம். இப்போ பிரியாணியை தாளிச்சு விட்றலாங்க. நான் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் வந்து கம்மியாகவே விட்டுக்கலாங்க. ஏன்னா இந்த முட்டை வேவிச்சு இல்லைங்களா, இதில் எக்ஸஸ் ஆகிற எண்ணெய் வந்து நம்ம இதுலேயே ஊற்றிக்கலாம். அதனால் இப்போ நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக விடுறேன். இந்த எண்ணெய் சூடானது. இதில் ஒரு பே லீஃபுங்க, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஸ்டார் அனீஸு, 3 ஏலக்காய் போடுறேங்க. இது 2 பச்சை மிளகாயும் போட்டுடலாங்க. இதில்ங்க இப்போது இந்த அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிடலாங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு புதினா தழை. கொஞ்சம் வெங்காயம் வேகட்டுங்க. இதில் இப்போ ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்குங்க. அதை போட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் வேகட்டுங்க. இப்போங்க இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா பொடி, ஒரு டீஸ்பூனுக்கு பிரியாணி மசாலா பொடி. இது நம்ம வீட்லேயே அரைச்சதாங்க. இது எப்படி அரைக்கணுன்ட்டு ஹைதராபாத்தி சிக்கன் தம் பிரியாணி வீடியோவில் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே நம்ம முட்டை வறுக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். பாஸ்மதி அரிசி வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். அதனால நம்ம இதுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இல்லாட்டி உப்பு எச்சா போயிடும். இப்போங்க இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பிரியாணி தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சிடலாங்க. தோசைக்கல்ல மேலே நம்ம வணக்கி வச்சுக்கிற பிரியாணி மசாலா வச்சுக்கலாம். இப்போ அந்த மசாலாவைங்க நான் பாத்திரத்தில் ஏகமும் வர மாதிரி பரப்பி விட்டேன். இப்போ இந்த மசாலா மேலே இந்த பொரிச்சு வச்சுக்கிற முட்டையை ஒன்னொன்னா அடுக்கிடலாங்க. இப்போ நான் முட்டையை நல்லா அடுக்கி வச்சுட்டேங்க. இந்த முட்டையை பொரிச்சுட்டு எக்ஸஸாக இருந்த எண்ணெயும் நான் இப்படி சுற்றியும் ஊற்றி விட்டேன். இப்போ இது மேலே அரிசியை ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிடலாம். வேக வச்சுக்கிற பாஸ்மதி அரிசியை போட்டுடலாங்க. கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை இது மேலே போட்டுடலாங்க. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் விட்டுறலாங்க. ஏகமும் வர மாதிரி ஊற்றிடலாம். இது மேலேங்க ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணிடலாம். இப்போ இது மேலே ஒரு பிளேட் வச்சிடலாங்க. இப்போ இது மேலே ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி வெயிட் வச்சிடலாங்க. அப்போ தான் இதில் ஆவி வந்து வெளியே வராது, நல்லா தம் ஆகும். 3 நிமிஷத்துக்கு அடுப்பு ஹையில் வைக்கலாங்க. அதுக்கப்புறம் லோக்கும் மீடியமுக்கும் நடுவில் ஒரு 8லேருந்து 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 8 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. நல்ல மணமாக இருக்குங்க. இப்போ இதை ஒரு கலரி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு லேசாக கலருங்க. அடியிலிருந்து அப்படியே மேலால் எடுத்து போடுங்க. இல்லாட்டி முட்டை உடஞ்சிருங்க. இப்போ சூப்பரான எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பிரியாணி வந்து மற்ற பிரியாணி மாதிரி ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் தம் போட்டால் போதும். இது கொஞ்சம் லெஸ் ஸ்பைஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த எக் பிரியாணியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.